காதலுக்கு தடையாக இருந்த தாயை தனது காதலன் மற்றும் அவரது தம்பியுடன் சேர்ந்து மகளே கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் ஜிடி மெட்லாவில் உள்ள NLB நகரைச் சேர்ந்தவர் அஞ்சலி. கணவர் பிரிந்த நிலையில் தெலுங்கானா கலாச்சார பிரிவில் நாட்டுப்புற பாடகியான இவர் தனது 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இதில் மூத்த மகள் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் சிறுமி 8 மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் நலகொண்டாவைச் சேர்ந்த பகில்லா சிவா என்ற 19 வயது இளைஞருடன் அறிமுகம் ஏற்பட்டு பின் அது காதலாக மாறியுள்ளது. அதைத் தொடர்ந்து டிஜேவாக இருந்த சிவாவும் சிறுமியும் அவ்வப்போது போன் மூலம் காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் குறித்து தாய் அஞ்சலிக்கு தெரிய வந்தது. இதனால் மகளிடம் இந்த வயதில் இது சரியானது அல்ல, நீ நன்றாக படிக்க வேண்டும் என கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிவாவுடனான காதலை கைவிட மறுத்த சிறுமி தனது காதலனுடன் செல்ல முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் சிறுமி கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு காதலன் சிவாவுடன் சென்றிருக்கிறார். பின்னர் இதனை அறிந்த அஞ்சலி உடனடியாக காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். இதனை அடுத்து பல இடங்களில் தேடிய போலீசார் சிறுமியை அவரது காதலனுடன் கண்டுபிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் சிறுமி மைனர் என்பதால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது, எனவே பிரிந்து செல்லும்படி 2 பேரையும் எச்சரித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நல்ல பிள்ளை போல் வீட்டில் தங்கியிருந்த அந்த சிறுமி தனது காதலனுடன் சேர்ந்து பயங்கர திட்டம் ஒன்றை தீட்டியிருந்தார். அந்த திட்டத்தின்படி சிறுமியின் காதலன் சிவா மற்றும் அவனுடைய சகோதரன் ஆகியோர் நலகொண்டாவிலிருந்து சிறுமியின் வீடு இருக்கும் ஜிடி மெட்லாவுக்கு வந்து சேர்ந்தனர். சம்பவத்தன்று சிறுமியின் காதலன் சிவா மற்றும் அவரது சகோதரன் 2 பேரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். அப்போது அஞ்சலி வீட்டில் பூஜை செய்து கொண்டிருந்த போது பின்பக்கத்திலிருந்து அவரது முகத்தை பெட்ஷீட்டால் மூடி அவரை தாக்கினர். இதனால் அஞ்சலி நிலை குலைந்து கீழே விழுந்தார். அதைத் தொடர்ந்து தனது சகோதரியை மற்றொரு அறையில் வைத்து பூட்டிய சிறுமி வீட்டில் இருந்த சுத்தியலை எடுத்து தனது தாயின் தலையில் கடுமையாக தாக்கி கொலை செய்திருக்கிறார். அஞ்சலி வீட்டிலிருந்து அலறும் சத்தம் கேட்ட அக்கபக்கத்தினர் ஓடிச் சென்று பார்ப்பதற்குள் அந்த 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அஞ்சலியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பிச் சென்ற 3வரையும் மடக்கி பிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட அஞ்சலி தெலுங்கானாவில் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை சாக்கலி ஐலமாவின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட காலம் முதல் புகழ் பெற்று விளங்கிய ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.